ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார் பேஸ்கெட் நம்ம ஏற்கனவே போட்டு அப்லோட் பண்ணியிருந்தாலுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஏற்கனவே வந்து ஹேண்டில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோங்க. சிங்கிள் ஒயரில் எப்படி ஹேண்டில் போடுறது, 2 ஒயரில் எப்படி ஹேண்டில் போடுறது, 3 ஒயரில் எப்படி ஹேண்டில் போடுறதுங்கிறது ஹேண்டில் போட்டு காட்டியிருப்பேங்க. இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் ஹேண்டில் இந்த கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 அடியில் 2 ஒயர் எடுத்துட்டேங்க. நீங்கள் வந்து கூடைக்கு தகுந்த மாதிரி பெருசாக மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு இந்த கூடைக்கு வந்துட்டு இவ்வளோ போகுது அப்படிங்கிறதுனால சின்னதை எடுத்துருக்குறேங்க. ஒரு 3 அடியில் 2 ஒயர் மட்டும் எடுத்துருக்குறேங்க. 2 ஒயர் எடுத்துட்டுங்க, இந்த கூடைக்கு வந்து எந்த இடத்துல கோர்த்தா வந்து உங்களுக்கு கூடை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மெஷர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 சைடும் இந்த ஹேண்டில் பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல போட்டிருக்குறேங்க. இந்த நாட்டு முடியுதலைங்க, முடியிருக்கு இந்த சைடு நான் கோர்த்துருக்கேன் பாருங்கள். அதே இடத்துல இந்த சைடுமுங்க கோர்த்துட்டு 2 ஒயரை சரி சமமாக எடுத்துக்கோங்க. சரி சமமாக எடுத்துட்டு இதை பாருங்கள், நம்ம ஒரு பின்னல் மாதிரி பின்னுவோங்க. இதையே எப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பின்னல் மட்டும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா போதுங்க, நீங்கள் கூட ஃபுல்லாக ஈஸியாக பின்னிடுவீங்க. பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டோம். இந்த 2 ஒயர் இருக்குல்லங்க, இதை வச்சுட்டாலும் சரிங்க, இல்லை இதை வச்சுட்டாலும் சரிங்க. கீழே இப்போ வந்து நம்ம வெள்ளை கொடுத்துருக்கோம், மேலே வந்து பிங்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளை ஒயர் வந்து 2ஐயும் வந்து இப்படி இன்ட்டாக பிடிச்சிக்குவோங்க. தெரியுதுங்களா? பிடிச்சிட்டு அடுத்தது இந்த 2 ஒயர் இருக்கலைங்க, இதில் வந்து இந்த பிங்க் ஒயர் பாருங்கள், இதே மாதிரி மேலே கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா 2 ஒரே மாதிரி வந்துருத்தலைங்க இந்த 2 ஒயர். அதனால் வந்து இதை வந்து கீழே கொடுத்து இப்படி மேலே கொண்டு வந்துடுவோங்க. தெரியுதுங்களா? கீழே கொடுத்துருவோம் இப்படி. இதுக்கு அடுத்த ஒயர் பாருங்கள், இது பாருங்கள், இதுக்கு மேலேங்க இந்த ஒயர் மேலே வருதில்லைங்க. அதனால இந்த ஒயருக்கு மேலே இதை கொடுத்துங்க, இந்த சைடு இப்படி கொண்டு வந்துடுவோங்க. இந்த பிங்க்குக்கு கீழே கொண்டு வந்துடுவோம். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு இதை ஒன்று மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கூட போடுறது ரொம்ப ஈஸியாக புரியுங்க. இந்த மாதிரி இந்த ஹேண்டில் போடுறது அவ்வளோதாங்க. இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த சைடு 2 ஒயர், இந்த சைடு 2 ஒயர். மிடில் பாருங்கள், பிங்க் வந்து இன்ட்டாக மீட்டாக தெரியுதுங்களா? இந்த ஒயர் வந்துட்டுங்க இதே டைரெக்ஷன்லேயே தான் இருக்குங்க, இப்படியே தான். ஆனால் வந்து இந்த சைடு போய் ட்ராவல் ஆகிட்டு இந்த பிங்க்குக்கு கீழே வருங்க இந்த ஒயிட். இப்போ பாருங்கள், இந்த 2க்கு மத்தியில் இந்த ஒயிட்டை வந்துங்க இப்படி பின் சைடு அப்படி கொண்டு வைங்க. தெரியுதுங்களா? இப்படி பின்னால் கொண்டு வைங்க, இதே சைடு இப்படி கொண்டு வந்துடுவோங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரிங்க இந்த ஒயிட்டை வந்துங்க இந்த 2க்கும் மத்தியிலிங்க, இந்த பிங்க்குக்கு ஒயிட்டுக்கு மத்தியில் இது 2ஐயும் கொண்டு வந்துங்க இந்த சைடு திரும்ப வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பின்னல் பின்னுறப்போ உங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் நீட்டாக வராத மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் கரெக்டாக தான் வருங்க. உங்களுக்கு ஒரு 4 பின்னல் 5 பின்னல் வர்றப்போ உங்களுக்கு நீட்டாக வர்றக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கே தெரியுங்க. புரிஞ்சுதில்லைங்க? இப்போ நான் எப்படி பின்னுன்ட்டு இப்போ பாருங்கள், இதே டைரெக்ஷன்லேயே இது இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 ஒயிட்டு இன்ட்டாக மீட் ஆகுது பாருங்கள். இதுக்கு அடுத்தது இந்த பிங்க்கை வந்து இந்த 2க்கு மத்தியில் இப்படி கொண்டு வைங்க, திரும்ப அதே டைரெக்ஷனுக்கு வந்துடுங்க. ஆனால் கீழே வந்துடு. அதே மாதிரி இந்த பிங்க் வந்து இந்த 2க்கு மத்தியிலிங்க கொண்டு வந்து அதே டைரெக்ஷனுக்குங்க. இப்போ பாருங்கள், பிங்க் 2 இன்ட்டாக மீட் ஆகுங்க. ஒரு வாட்டி பிங்க் 2 இன்ட்டாக மீட் ஆகுங்க, ஒரு வாட்டி இந்த ஒயிட் 2 இன்ட்டாக மீட் ஆகுங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம். இப்போ இது 2க்கு மத்தியில் இது இப்படி கொண்டு போய் இப்படி வந்துட்டுங்க. இப்போ பாருங்கள், 2 ஒயிட்டு இன்ட்டாக மீட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பின்னிட்டே வரலாங்க. இப்போ பாருங்கள், 2க்கு மத்தியில் இந்த பிங்க்கு கொண்டு போய் அதே டைரெக்ஷனுக்கு இதில் வந்துடுவோங்க. அதே மாதிரி இந்த பிங்க் வந்து இது 2க்கு மத்தியில் இப்படி கொண்டு போய்ங்க அதே டைரெக்ஷனுக்கு திரும்ப வந்துடுங்க. ஒயிட்டு இப்போ பாருங்கள், 2 இன்ட்டாக மீட் ஆகுது தெரியுதுங்களா பிங்க்கு. இதுக்கு அடுத்ததாக வந்து 2 ஒயிட்டு இன்ட்டாக மீட் ஆகுங்க. இந்த 2க்கு மத்தியில் இந்த ஒயிட்டு கொண்டு போய் அதே டைரெக்ஷனில் கொண்டு வந்துடுவோங்க. இந்த ஒயிட் எடுத்துங்க, இந்த 2க்கு மத்தியில் இப்படி கொண்டு வைங்க, அதே டைரெக்ஷனுக்கு வந்துடுவோங்க. அவ்வளோதாங்க ஹேண்டில், வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இதோட இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும், இந்த 2 ஒயர் வச்சு பின்னுறதுலேயே ஹெவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னர் ஒயர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னர் ஒயர் நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கொடுத்துக்கலாங்க. வேறு ஒயர் வேறு கூட போட்டதில் மீதியாக இருக்குமில்லைங்க, அந்த ஒயர் வேணால் கூட நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். இன்னர் ஒயர் வெளியே தெரியாதுங்க. இது மாதிரி இது மட்டும் மேலே கவர் ஆகிட்டு வருங்க. இன்னர் ஒயர் உள்ளே கொடுத்து அப்படியே பின்னிட்டு வரலாங்க. அவ்வளோதாங்க. 2 ஒயரில் ஹேண்டில் பின்னுறது இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பின்னிடலாங்க. நீங்கள் இதை பேஸ் பண்ணியே வந்து 3 ஒயரில் 4 ஒயரில் கூட ஹேண்டில் போடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே 3 ஒயரில் ஒரு ஹேண்டில் போட்டு காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு தெரியலன்னா அடுத்த வீடியோவில் வேணால் நான் 1 ஒயரில் வச்சு 2 ஒயர் வச்சு 3 ஒயர் வச்செல்லாம் 3 சேர்த்து ஒரே வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேங்க. வேணால்
தெரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம தொடர்ந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம பின்னிட்டே வரலாங்க. பாருங்கள், நம்ம தொடர்ந்து பின்னிட்டு வர்றப்போ இது மாதிரி தான் வருங்க ஹேண்டில். தெரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம பின்னிட்டு வரலாங்க. பின்னிட்டு வந்துட்டு அந்த கூடைக்கு வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு அந்த ஒயர் வந்து பின்னிக்கலாங்க. ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறோம்னா அந்த இன்னொரு ஹேண்டில் அளவுக்கு அளவு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவு வர மாதிரி செக் பண்ணிவிட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த கூடை இதோட இந்த ஹேண்டில் வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஒயர் இருக்குல்லங்க, இந்த ஃபஸ்ட் ஒயர் எடுத்து, ஏன்னா பிரிஞ்சிருமில்லங்க, அதுக்காக இப்போ என்ன நம்ம பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்க, அதுக்காக இதை வந்துட்டு சேர்த்து பிடிச்சி இப்படி ஒரு நாட்டுங்க, அவ்வளோதாங்க. இதை சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாங்க. நாட் போட்டு எல்லா ஒயரையும் டைட் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஹேண்டில் வச்சுங்க உள்ளே கோர்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல தான் இங்கே கோர்த்துருந்தோம், இங்கே கோர்த்துருக்கும் பாருங்கள். அப்போ இந்த 2 ஹோலில் இப்போ நம்ம கோர்த்துக்கலாங்க. கோர்த்து உள்ளே முடி போட்டுடலாங்க, அவ்வளோதாங்க. இது மாதிரி 2 நல்லா கோர்த்துட்டுங்க, உள்ளே நல்லா டைட்டாக 2 முடி போட்டுக்குவோங்க. நீங்கள் இன்னர் ஒயர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இன்னர் ஒயரோடு சேர்த்து முடி போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பெரிய கூடைகளை வந்து இன்னர் ஒயர் வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக முடி போடுவோம்லங்க, அது மாதிரி 2 முடி நல்லா டைட்டாக போட்டு இந்த ஒயரெல்லாம் அப்படியே உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. அது நான் ரொம்ப சின்ன கூடையாக போட்டிருக்கேன் இல்லைங்க, அதனால் உள்ளே சொருகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இதால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொருகிக்கிறேங்க, சொருகிட்டு காட்டுறேங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த கலர் ஒயரில் அது அதில் சொருகணும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அது போகிற போக்கில் அப்படியே அங்கங்கே சொருகி விட்டுடலாங்க. நான் சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், சொருகி விட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் உள்ள நாட் போட்டு உள்ளே சொருகி விட்டுருக்குறேங்க. சின்ன கூடைங்கனால என்னால் பெருசாக சொருக முடியலைங்க, ஓரளவுக்கு சொருகிட்டு. அடுத்தது பாருங்கள், நம்ம இங்கே கீழே போட்டிருக்கிறோமில்லங்க, இந்த ஹேண்டில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான டைரெக்ஷன் இல்லாமல் இது மாதிரி இருக்குமில்லங்க, அதுக்கு பாருங்கள் நான் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஒயர் வச்சு கட்டியிருக்கேன், தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் 2 சுற்றி போட்டு நல்லா கட்டி அதையும் நல்லா உள்ளே சொருகி விட்டுருவோங்க, 2 முடி போட்டு. அதுக்கு மேல் ஒயர் இல்லைங்க, இப்போ இன்னும் கீழே போட்டிருக்கோம்னா அதுக்கு மேலேங்க. ஏன்னா பெரிய கூடை போடையில் நல்லா இன்னும் இறக்கி ஒரு 4 நாட்டு கீழே இறக்கி போடுவோம் போலங்க, அப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இது மாதிரி ஒரு ஒயர் கோர்த்துக்குவோங்க. ஒரு ஒயர் கோர்த்து ஒரு 2 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டுங்க, அந்த ஹேண்டிலுக்கு இன்னும் கூட க்ரிப்பாக இருக்குங்க இது மாதிரி பண்ணோம்னா. தெரியுதுங்களா? இது மாதிரி ஒரு 2 சுற்றி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி அதை ஒரு 2 முடிங்க, நல்லா 2 முடிங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இது மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துங்க, உள்ளே வந்து 2 முடி போட்டு அதையும் அப்படியே உள்ளே சொருகி விட்டுறலாங்க, அவ்வளோதாங்க. இந்த கூட இந்த ஹேண்டில் முடிஞ்சிருச்சுங்க. இதை வந்துட்டு அப்படியே போகிற போக்கில் சொருகி விட்டுருங்க, கட் பண்ணிட வேண்டாம், முடி மட்டும் போட்டு, ஏன்னா பிரிஞ்சு வந்துடுங்க. நல்லா இது மாதிரி டைட்டாக முடி போட்டுங்க, அதையும் அப்படியே அந்த ஒயர் போகிற போக்கில் அங்கங்கே சொருகி விட்டுறலாங்க. எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே ஒரு 4 நாட்லையாவது கடைசிக்கு சொருகி விட்டு கட் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. இது கூட ஹேண்டில் இதே மாதிரி 2 சைடும் கட்டணுங்க. இந்த சைடும் அதே மாதிரி இங்கே முடி போட்டோமில்லங்க, இதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துங்க, இந்த சைடும் முடி போட்டுருவோங்க, அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சலுங்க எப்படி கட்டணுன்ட்டு? ஒன்றும் இல்லைங்க, சின்ன வேலை தாங்க, அவ்வளோதாங்க. அந்த ஹேண்டிலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க, நல்லா க்ரிப்பாக நிற்குங்க அந்த ஹேண்டில், அதுக்காகத்தான் இந்த வேலை செய்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதையும் ஒரு முடி போட்டு அப்படியே உள்ளே சொருகி விட்டுருவோங்க. அவ்வளோதாங்க, சொருகி விட்டு இந்த ஹேண்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள இன்னர் ஒயர் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குங்க, எவ்வளோ ஒயர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இதை பேஸ் பண்ணி 3 ஒயர் அல்லது 4 ஒயர் வச்சு 5 ஒயர் வச்சு கூட நீங்கள் ஹேண்டில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.